இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில சிரித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்பமும் துன்பமும் இணைந்துதான் வாழ்வு வாழ்வு அப்படின்னு சினிமாவில் பாருக்காங்க. ஆமா, எங்க நீ பாரு பாப்போம். சொந்தமாரி வேலை கணக்குள்ள நாலு கார் வச்சிருக்கிறாரு. சொல்ல வந்த சொல்லு எவனா எல்லாம் வச்சுட்டான். ஓடு ஓடு யாரோ எங்கேயாவது பேசுறான். மனிதனா எல்லாரும் மனிதன் தானே, மன்னனா எல்லாரும் மன்னன் தானே அப்படின்னு சராசரியாக சமமாக வச்சு பேசுறீங்க. சமமாக வச்சு பேசுறீங்க. யாரு எல்லாரும் போட்டா அப்படி என் நாடு இருக்கிறது. அத்திமாநகரம் என்பது 66,000 வீதி. 66,000 வீதிக்கும் அந்த அத்திமாநகர் 66,000 வீதிக்கும் அரசன் யாருன்னா திருதராட்டிற்கும் காந்தாரியம் எங்கு பிறந்த துரியன் முதல் வரை மக்கள் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்திராஜனுக்கு பிறந்த தரும முதல் சகாதம் வரை 5 பஞ்ச பனாலி இல்லாத பசங்கடா, தீரமில்லாத பசங்க, பொறுப்பு இல்லாத பசங்க, பொறுப்பு இல்லாதனோடு இருக்கிறத விட உள்ள அறிவிக்கா குட்டியாடு போதும். என்னடா பத்தியாய மூஞ்சில கை காட்டி பேசுறேன். எதுல வழக்கு என்னடா பண்ண எதுல வழக்கு சுத்தம் நீ ஒண்ணு நான் பேசுறது மட்டும் ஊனுக்கு நான் சொல்றது மட்டும் ஊனுக்கு நீ யாரு என் தம்பி திருதராட்டியன் சப்புன்னு நீ கொத்த விடாக்காத. அப்படி மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன் அந்த நாட்டுக்கு தலைநகரம் அங்கு தேசம். அங்கு தேசம் அந்த அங்கு தேசத்தை நீதி நேர்மை தர்மம் சாஸ்திரம் நவராது யாரு எதை கேட்ட போதிலும் இல்லை என்று சொல்லாது அள்ளி போங்கோ. அப்படி என்று சாரி கொடுக்கும் வல்லல் அள்ளி கொடுக்கும் வல்லல் சாரி கொடுக்கும் வல்லல் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி வள்ளல். ஆமா, தேர்ல வரும்போது ஒரு முல்லை கொடியானது தானாவே கொழுகொம்பு இல்லாத அசந்து கொண்டு இருந்ததாம். தொங்க போகுது. ஆமா, கீழே தொங்க போகுது. ஐயோ இந்த முல்லைக்கு கொழுகொம்பு இல்லாத ஆடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி இந்த மனம் இறங்கி மனவாடி அந்த பாரி வள்ளல் அவன் தேரியே அந்த கொழுகொம்பா கொடுத்து போனான் வீட்டுக்கு. நன்றி யார் பாரி வள்ளல். அவன் பாரி வள்ளல், நான் கர்ணவள்ளல் வள்ளல். அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் வள்ளல். ராமலிங்கடியார் வள்ளலா ராமலிங்கடியாரை அருளை கொடுத்ததுனால வள்ளல் நினைக்கூடிய
ஆமா என் நாட்டுக்கு இந்த அங்க தேசத்துக்கு முதல்ல என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? திருக்குறுக்கு என்ன பெயர்? திருக்குறுக்கை. அந்த திருக்குறுகை என்ற நகரம் ஏன் அங்க தேசமாக மாறி வந்தால் மன்னனுடைய அங்கத்தை சிவபெருமான் நெற்றி கண்ணாலே எரித்தது அந்த ஊர்ல. எந்த ஊர்ல? திருக்குறுக்கை. மன்னனுடைய அங்கம் எரிந்து விட்டது. அப்படி என்று அந்த அங்கத்தினுடைய பேர்நாமமாக அன்று முதல் அந்த நாட்டுக்கு அங்க தேசம் அங்க பரிபாலம் செய்து வருகிறார்களா? இல்ல மன்னன் தானா இல்ல கண்ணன் தானா என்று அடையாளம் தெரியாத வண்ணமாக நீதி நேர்மையோடு நான் அரசு புரிந்த ஒரு காலையில எல்லாம் அங்கிருந்த மன்னரெல்லாம் அங்கரெல்லாம் மாதரெல்லாம் வாருங்கள் ஐயா வாருங்கள் மன்னா அப்படி என்று என்னை எப்படி வரவேற்பு கொடுத்தாரா? என்று வாருங்கள் ஐயா எதை கேட்ட போதிலும் இல்லை என்று சொல்லாது அள்ளி வழங்கும்படியான வள்ளலே அப்படி என்று எனக்கு நான் எதையுமே வச்சுக்கிறது இல்லை தெரியுமா? தெரியுமோ என்ன என்கிட்ட சேகரிக்க இருக்குதோ என் நாட்டுல என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அள்ளியா கொடுத்துருக்கோம். சமயத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டு 18 சண்டையை நியமித்து தொடங்கி அந்த மாண்டவர் போக மீண்டவர் ஆனாலாம் என்று எல்லாம் நியமித்தார்கள். அப்படி நியமிக்க சமயத்திலே அந்த நாட்டுக்கு தலைவர் 886 வயது படுத்த விட்பாச்சாரி. அந்த விட்பாச்சாரி கூட்டு தாத்தா நமக்கு முடியாத யுத்தத்திலே அணிவகுப்பிலே யார எந்தெந்த அணியை நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டான். தெரியும் அந்த ஆளு எழுந்து வந்தான். யாரு? அந்த வயசான ஆளு சந்திரகுலத்து தலைவனாக இருக்கக்கூடியான விட்பாச்சாரி துரியோதனா அணியை 4 வகுக்க வேண்டும். 4 அணியை வகுத்து முதல் அணியில நான் இருக்கேன்னா யாரு அந்த ஆளு? மூத்தவர் 886 வயது படுத்தவர் சந்திரகுலத்துக்கு தலைவர் எங்கேயாவது இருந்து போட்டும் அப்படின்னு பார்த்தேன். அணி வகுப்புல 4 அணியா வகுத்து முதல் அணியில அந்த ஆளு இருந்தான். 2வது அணியில யார வைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறேன். ஏன் எதிர்பார்க்கிறேன்? அந்த ஆளுக்கு எனக்கு ஒரே வாத்தியார். அவருக்கும் பரசுராமன் எனக்கும் பரசுராமன் தான். நாம 2 பேரும் ஒரு வாத்தியார படுத்தியார். 2வது அணியில பரசுராமன் 2வது அணியாவது என்ன வைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 2வது அணியை துணாச்சாரி. ஆமா சரி 1 2 3 3வது அணியாக என்ன சேர்ப்பான்னு பார்த்தேன். 3வது அணியில துரியோதன படம். ஆமா 4வது படி அத்தரது படையில கொண்டு போய் என்ன சேர்க்கிறான் அந்த ஆளு பாருங்க. மூர்த்தவர் பாதிலையா? அதிராதர் மகராதர் சமராதர் அத்தர் மூர்த்தவர் படம். உனக்கு தெரியும் மூர்த்தவர் அத்தது இது அம்மா ஒதுக்கப்பட்டவனானா? ஆமா அப்படி என்று ஐயா உட்பாச்சாரியா இது என்ன நியாயம்? அப்படி என்று கர்ணா உன்னை சிறியாதனை வச்சிருக்கிறான் துரியோதனை. ஆமா ஆனா நீ சிறியாதனை தவிர நீ உனக்கும் அந்த 5 இந்த 100 சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் கிடையாது. அதனால கொஞ்சம் ஒதுக்க கூடாதுன்னு 4வது பணியில அணியில வச்சேன் அப்படின்னா தம்பி எனக்கு வந்தது கோபம் ஆவட்டும்.
அறிவுடையார் எல்லாம் உடையார் உடையார் அறிவிலே சிறந்தவர் பெரியோர் பெரியோர் அறிவில்லாதவர் ஏதுமில்லா ஏதுமில்லாதவன் என் அறிவு என் திறமையும் தெரியாது தெரியாது என்னை இடுகுலத்தான் ராதீன் என்று ஒதுக்கி விட்டார்களே அப்படி என்று மாட்டீனியா ஓ சேனாதிபதி பட்டம் யாருக்கு யாருக்கு அப்படி என்று கேட்டான் துரியோதனன். ஆமா இந்த ஆளு வந்தான் எந்த ஆளு யாரு 886 வதிபட்ட விட்பாச்சாரி துரியோதனா இந்த சேனாதிபதி பட்டம் முதல் நாளில எனக்கு கொடுறான். கிழ போடுறதுக்கு பழமரத்துக்கு வயசாகி போச்சு உனக்கு புத்தி அவனாவது இருக்குது இல்ல நான் வரணும் கூத்துக்கலாம் கிழ முட்டாட்ட நான் வரலாம் கூத்துக்கு ஃபர்ஸ்ட் வயசாக போனா வீட்டுல பார்த்து கிடக்கணும் இங்க வந்து ஆள் ஓடி சரி அந்த ஆளுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தாங்க அவன் பட்டம் பெற்று போனான் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் 10 நாளை பங்கம் 5 நாளை அவமானம் அப்படிமாங்க. இது எங்க நடந்தது பாரதத்தில் நடந்ததுதான். இங்க உங்ககிட்ட 10 நாளை வீணாக்கிற விட்பாச்சாரி 10 நாள் சண்டைய பாழாக்கினான். 10வது நாளையே துணாச்சாரி பட்டம் அந்த நாள் ஒரு 5 நாளா வீணாக்கினா அந்த ஆளு அதான் 10 நாளை பங்கு 5 நாளை அவமானம் ஏண்டா அந்த சேனாதிபதி பட்டத்தை விட்பாச்சாரிக்கு கொடுத்த சேனாதிபதி பட்டத்தை இந்த கர்ணனுக்கு கொடுத்து இருந்த ஐயோ சேர்ந்து இருப்போம் நம்ம சேர்ந்து இருப்போம் எங்க போய் அடி எடுத்து வச்சா இருப்பானா ஒரு பையன் விடுவான் நம்ம காலம் ஜாக்கி எடுத்துருவானுவா அந்த சேனாதிபதி பட்டத்தை இந்த கர்ணனுக்கு கொடுத்திருந்தா அந்த விட்பாச்சாரிக்கு கொடுத்த சேனாதிபதி பட்டத்தை இந்த கர்ணனுக்கு கொடுத்திருந்தால் இந்த அத்திமா நகரத்தை நானே ஆளுவேன் அப்படி என்று பந்தியம் செய்தானே என் தம்பி துரியோதனன். அந்த பந்தியம் செய்ய துரியோதனன் அந்த பத்தியத்தை நான் எப்பவே நிறைவேற்றி வச்சிருக்கேன். யாராருக்கு எதை கொடுக்கணும்னு தெரியாது. ஒரு பையன் இருப்பானா நாம தான் போய் திரும்பி வருவோம். நம்ம போய் திரும்ப விட்டாதானே நம்ம வருவோம். ஐயோ நம்ம போயிட்டு அவனுக்கு விட்டாதான் நம்ம திரும்புவோம். யாரு உயிரா ஏங்க நம்ம போயிட்டு அவனு கொண்டுட்டான் நம்ம கொண்டுட்டா நம்ம திரும்ப வர போறோம். எடுத்து வேண்டாம் என் குருவா இருக்க முடியாது பரசுராமர் கர்ணா நான் சொல்லிக் கொடுத்த வித்தை உன்னிடத்திலே இருக்கு வரை உன்னை வெல்ல ஒருவரால முடியாது அப்படி என்று சொன்னார். அந்த குருவாக்கி அந்த வராது தாய் பாசு பதக்கதை எடுக்க
என் குருவுக்கு ஒரு பரிசுராமன் கொடுத்து வித்தீங்கனாலே ஆமா எப்பவே அந்த 5 பசங்களை பஞ்சா ஊதி பண்ண தம்பி கசக்கு ஊதி இருப்போம் நாம அதானே ஒரு புடிக்கு வருவானா எனக்கு வரமாட்டான் அப்படியே போனதும் 5 பேரையும் ஒன்னா பிடிப்பேன் பிடிச்சு அப்படியே கசக்கி ஊத மாட்டேன் என்னது நம்ம எத்தனை பேரை ஊதிக்கிறோம் நம்ம அது தெரியாது என் திறமை தெரியாது என்னுடைய வலிமை தெரியாது விட்பாச்சாரிக்கு பட்டத்தை கொடுத்தானோ அந்த ஆளு போனோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் வரைக்கும் ஒரு காலை வெட்டன ஒருத்தவன் கைய வெட்டன ஒருத்தவன் தோலை வெட்டன தம்பி காலை வெட்ட கொண்டாந்து காட்டான் எவனும் காட்டல 10ஆம் நாள் சாயந்திரம் அம்பை சபதத்தின் பிரகாரம் அந்த அம்பை ஆனவன் சிறந்து யாக மாறி அச்சுவங்கை அமராத வழியே இருந்து விட்பாச்சாரியை சல்லட கண்ணை போல துளைத்தாள் கீழே சாய்ந்தார் விட்பாச்சாரி தம்பி இனிமே 2வது நமக்கு தானே பட்டம் அப்படின்னு நான் வாழை தூக்குறேன் சாணி போனவா நான் சீமமா சாணி போல வாழ வாழ உருவுறேன் என்ன வந்துதா என்னது மாடு உரையிலிருந்து வெளியே இங்க மாடு உருள உரைய விட்டு வெளியே வந்ததான் வர்றேன் எடுத்து தயாரா நிக்கிறேன் ஓடி வந்தான் துரியோதனன் ஆமா குருவா இருக்க முடியாத துரோணாச்சாரி அழைத்து குருவே நீங்க புடிங்க சேனாதிபதி பட்டத்தான் தம்பி நான் வில வளர்த்து நிக்கிறேன் இந்த ஆளு போனா தண்ணி சாப்பிடுவோம் தானே என்னது வில வளர்த்து நீ சேனாதிபதி பட்டு பெற்று போனானே அந்த வாத்தியா இல்ல ஆசா தனி வேலை கட்டவன் 105 பேரும் வாத்தியா அப்படின்னு அந்த ஆள்கிட்ட பட்டம் கொடுத்தா அந்த ஆளு ஒரு 5 நாளா வேணாம் 5 நாளே அவமானம் துரோணாச்சாரியா அந்த 10ஆம் நாள் சாயந்திரமாகும் அந்த சேனாதிபதி பட்டத்தை இந்த கர்ணனுக்கு கொடுத்து இருந்தா பாண்டு பசங்க பஞ்ச பனாதி பசங்க எனக்கு நிகரானவன் என்ன எப்பா எனக்கு நிகரானவாரு இந்த கர்ண கைவிரல்ல கட்ட விரல் மாதிரி அவன் 5-4 விரல் மாதிரி இந்த கர்ண கட்ட விரல் மாதிரி என்னை ஆட்டவோ அசைக்கவோ செய்யவோ முடியும் துரியோதனால்தான் இந்த கர்ணம் அப்படின்னு நீ எழுதுமா நினைக்கிறேன் ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது என்கிட்ட சரக்கு இருக்கு சொல்லுவது தானே நான் காய்ச்சி நான் கூட்டு வரணும் எங்க இந்த சார்ஜர் அர்ஜுனன் அந்த காண்டாவன தகன காலத்திலே அசுவசேனா என்று சொல்லக்கூடிய நாகமாகப்பட்டது வாழறுபட்டு அபயம் என்று தேவரம் ஓடியது தேவேந்திரன் பார்த்தான் இந்த அர்ஜுனனுக்கு தேவேந்திரன் என்ன வேணும் அப்பனும் புள்ளையும் நம்ம பிள்ளைகிட்ட இருந்தானே வருது இந்த சர்ப்பத்தை காவல் செய்யக்கூடாது அப்படி என்று மறுத்தான் அங்கிருந்த தேவரெல்லாம் என் சர்ப்பமே என் நாகமே நீ உயிர் பிழைக்க வேணுமானால் அங்கு செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்ல அந்த சர்ப்பம் அங்கிருந்து ஓடி வந்து என் பாதத்தில் விழுந்து கர்ணா அபயம் அப்படி என்று அபயமிட்டது காலை பிடித்தவருக்கும் பாறை கொடுத்தவருக்கும் பயணிக்க கூடாது அப்படி எழுந்திரா சர்ப்பமே என்று எழுப்பினேன் அந்த சர்ப்பம் எழுந்திருந்து ஐயா கர்ண வளரே அச்சுவன் காண்டாவனத்தை எரிக்கிறான் அங்கிருந்து அவன் கை வாழ் அறுபட்டு நான் ஓடி தேவலம் ஓடினேன் தேவர்கள் அபயம் கொடுக்க மறுத்தார்கள் நான் அங்கு தேசம் வந்தேன் எனக்கு ஒரு நாளைக்கு கலைமாலும் அழுமுட்டை கொடுத்து வளர்க்கிறான் உனக்கு பகைவன் அர்ஜுனன்
எனக்கும் பகைவன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை கொன்று ஆ நான் உங்க பகையை தீர்க்கிறேன். என் பகையை தீர்க்கிறேன். அப்படி என்று சொல்ல அந்த சர்ப்பத்திற்கு அந்நாள் இருந்து இந்நாள் வரைக்கும் கலைவால கோழி முட்டையும் கொடுத்து நான் வளர்த்து வரேன்டா. அது பேர் தான்டா சரக்கு. அதே சொன்னியா? அப்புறம் ஏதோ சொன்னேன் நான் சாப்பிடுறேன். அந்த அர்ஜுனன் வருவான். என் திறமை தெரிந்து என் பாதத்துல விழுந்து ஐயா கர்ணவல்லலே எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அப்படி என்று சொன்னானா? நான் அள்ளி வழங்க வள்ளல். தான வள்ளல். தானம் என்று 32. அதுல உயிர் தானம் ஒன்று. அந்த உயிர் தானத்தை தானமாக கொடுத்து ஓடி போட அர்ஜுனா நான் சொன்னாலும் ஓடி போங்க. இதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் தோல் மேல இருந்த பாம்பு அது சர்றன்னு சரி அந்த அர்ஜுனனை போட்டு கையை விட்டது அப்படின்னு அவரு ஒற்றுமை ஏண்டா கம்யூனிட்டில இன்னைக்கு அண்ணன் செத்தா தம்பி ஆளலாம். ஆமா தம்பி செத்தா அண்ணன் ஆளலாம். ஒருத்தன் செத்தா 4 பேரு சாவலாம். என்னடா சாவலாம்? அதானே ஏமா நீ முண்டானா? அதானே அவனா என் தம்பி இருக்கிறானே துரியோதனன். துரியான் முதல் விகனன் வரை 99 பேர் செத்தாலும் துரியோதனன் மட்டுமே ஒரு ஆள் இந்த நாட்டு ஆளுவான். அம்மா தைரியம் உள்ளவன் ஆளு. தைரியம் இவரு 5 பேரு. ஒருத்தன் செத்தா 4 பேர் நாங்க பிடி செத்துருவோம். இது 10வது புள்ளி இதுவா? ஐயோ 10வது புள்ளியா? அந்த சர்ப்பமானது இன்றைய தோல் மேதில இருந்து சரி இன்று 17ஆம் நாள் பருவத்திலே அர்ஜுனனை கொண்டு விட்டதானால் தத்தி மாநகர் 66 வீதியும் என் தம்பி துரியோதனை ஆளுவான். தம்பி சொல்லிருக்கு அப்படி அவரு தூண்டாமணி நகசீர் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அந்த அர்ஜுனன் ஜாவர்தான். ஒரு கதை சரிடா. போன அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எங்க அம்மா பேசிக்கிட்டு கத்தாரு. யாரு? எங்க அப்பா. காலைல பார்க்க செத்து போய் அவருக்கு இல்லடா ஒப்ப விடிய பேசலாம் குடிச்சிட்டு விடியா செத்துடா. அதுக்கு எனக்கு எங்க அம்மா போட்டு உதைப்பான். அதுக்கு எனக்கு அதையா என்கிட்ட சொல்றேன். அந்த பாரு நீங்க விடிய கத்துறீங்க காலைல பண்ண அம்மா சாதா பையனா நானு ஒப்ப மாறி ஒப்பமா ஒரு பொட்ட மாதிரியா இருப்பான் செத்துப்பான். ஆச்சாரி தலைமையிலே உத்தரவு நடந்தது. 10ஆம் நாள் சாயந்தரம் துரோணாச்சாரிக்கு பட்டம். 11ஆம் நாள் சண்டை முடிந்தது. 12ஆம் நாள் பகதத்தன் வதை. 12ஆம் நாள் பகதத்தன் வதையிலே தர்மன் ஓடி வந்தான். துரோணாச்சாரி வேதக்குடி அறுத்தான். பார்த்தான் துரோணாச்சாரி ஏ தர்மா ஏ வேதக்குடி அறுத்தாயடா. நான் நடப்பது 13ஆம் யுத்தம். அந்த 13ஆம் யுத்த களத்திலே உன்னை உயிரோடு பிடித்து துரியன் கரத்திலே கொடுத்து நான் அரங்கம்பு செய்வேன் என்றால் என் பேர் வில்லாசான் அல்ல என்று சபதம் கூறினான். பாப்பான் பழிக்கு அஞ்ச மாட்டானே அப்படி என்று பாண்டவர்கள் 13ஆம் நாளையிலே தர்மரை நடுவாக நிறுத்தி 4 நந்தம்பிமார்களும் சர்வ சாக்கிரதையோடு கட்டுகால் போல் காவல் இருந்தார்கள். அப்பொழுது துரியோதனன் சகுனி சல்லியன் துரோணாச்சாரி இந்த கர்ணன் முதலான பேர்களும் சென்று கையிலே கயிறெடுத்து தர்மனை பிடிக்கலாம் என்று தாவினான் துரோணாச்சாரி. அங்கிருந்த விமனத்தில் இருந்தான். துரோணாச்சாரி ஆசான் என்று வாராது புறமுழுத்து அடித்தார்கள். புறமுழுத்து ஓடினான் துரோணாச்சாரி. ஏ துரியோதனா தம்பி உள்ள படை கஞ்சான். ஏறி உள்ளான் சூத்தாட்டம். ஆட்டும்தான். அது 50 கிராம் வராது சொல்லலாம். அது இந்த பூமி தாங்குமோ தாங்காதோன்னு ஆட்டி பார்க்கணுமா முதல்ல. தெரியுமா? அந்த மாதிரி உள்ள மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். தெரியுமா? காசு பணமே எம்எம் பணம் இருந்தாலும் 60 வச்சு குடும்பம் பண்ண இருக்கிறான். 1000 ரூபா இருந்தா 5 லட்சம் என் கையில் இருக்கு ஆட்ட முடியாதுன்னு சொல்லணும்னா இருக்கான். கொஞ்சம் பணம் இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள நினைக்கலாம்.
இந்த தருமனை பிடிக்க வேண்டுமானால் அர்ஜுனனை வீமனையும் தனியா பிரித்தால் தான் தருமனை பிடிக்கலாம் என்று துரோணாச்சாரி சொல்ல இந்த வார்த்தை கேட்டு பார்த்தான் துரியோதனன் அவன் சிறையாக இருக்க முடியாது சஞ்சீர்கள் சேனை அழைத்தான் சஞ்சீர்கள் சேனை ஓடி வந்தது அர்ஜுனனை தூட்சமாக பேசினான் பார்த்தான் அர்ஜுனன் கண்ணா நாராயண கோவிந்தா கண்ணா என்ன வலியந்தனுக்கு அழைக்கின்றானே அந்த சஞ்சீரன் வெங்கலகாரர்கள் அப்படி என்று சொல்ல பார்த்தான் அந்த கண்ணன் அர்ஜுனா அந்த சஞ்சீர் கலிங்கரோடு நீங்கள் வீமன் அர்ஜுனன் இருவரும் பிரிந்து சண்டை யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்ல நாங்கள் பிரிந்து விட்டோம் ஆனால் வழியில யாரையா காவல் வைப்பது கேட்க ஒரு பிள்ளை யாருக்கு இப்படி யானை வீரவாள் அவனை கொண்டு வந்து அங்க காவல் வையலா என்று கண்ணன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு அர்ஜுனன் மகனா இருக்கும்படியான ஐயமனை கொண்டு வந்து 13ஆம் நாளிலே தருமனுக்கு காவல் வைத்து சஞ்சரி கலிங்கரோடு யுத்தத்துக்கு செல்லும் நேரத்திலே அங்க காவல் இருந்தான் அபிமன்னன் அறியாது திருவந்தானை காவல் இருக்கிறான் அப்படின்னு அலட்சியமாக இந்த சகுனி சல்லியன் இந்த கர்ணன் துரோணாச்சாரி முதலான பேர்கள் சென்றோம் அப்போது துரோணாச்சாரி கரத்தில கையெடுத்து தருமனை பிடிக்கலாம் என்று தாவினான் ஆர்வரித்தான் அபிமன்னன் கொக்கரித்தான் எடுத்தான் வீரவாள் எடுத்தான் அடித்தான் செந்தூள் எழுப்பினான் பாரதம் என்ன சொல்லுதுன்னா 12 நாள் யுத்தத்தை ஒன்றா சேர்த்தான் வீரவாள் அபிமன்னன் செய்த 13ஆம் நாள் யுத்தத்துக்கு நிகராகாது அப்பேற்பட்ட யுத்தத்தை வீரவாள் அபிமன்னன் செய்தான் கருந்தூர் செந்தூர் எழுப்பினான் குருட்சேத்திர பூமியில யார் எங்க நிற்கிறான் என்று அடையாளம் தெரியவில்லை பார்த்தான் துரோணாச்சாரி துரியோதனா இந்த வீரவாள் அபிமன்னனை விட்டு வைத்தோமானால் 13 ஒரு பாரத்தை முடித்து விடுவான் ஏற்கனவே கதை கொண்ட வாளை வாங்கி வந்திருக்கான் செய்தரசன் வீமனை மடிக்க இந்த வீமனை மடிப்பது அப்புறம் இந்த ஐவீமனை விடுத்தோமானால் நம்மளை எல்லோரும் இன்னைக்கே கொண்டுடுவான் நம்ம உயிரா இருந்தாலும் நாளைக்கு வீமனை கொள்ளலாம் அப்படி என்று அந்த கிளை கொண்ட மாறினாலே இந்த வீரவாள வீமனை கொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்ல செய்தரசன் ஓடி வந்தான் கொண்ட மாலையால் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள் கொண்ட மாலை உள்ள இருக்கக்கூடியான வீரவாள வீமன் கரத்திலே ஆயுதம் இல்லாத நிராத மணி நின்று கொண்டு வீரர்களா சத்திரியர்களா நீங்கள் வீரனா இருந்தால் என் கையை ஒரு ஆயுதத்தை கொடுத்து எல்லோரும் யுத்தம் செய்து பாருங்கள் அப்படி என்று கேட்க யாரும் ஆயுதம் கொடுக்காது எல்லோரும் கைதட்டி சிரித்தார்கள் அந்த நேரத்திலே வீரவாள் அபிமன்னன் என்னை பார்த்து ஐயா கண்ணவல்லலே தானவல்லலே தானம் என்பது 32 அதுல ஆயுதம் உண்டல்லவா அந்த ஆயுத தானத்தை என் கையில கொடுத்து என் வீரத்தை பாருங்கள் ஐயா அப்படி என்று என்னை கேட்டான் ஒரு போர் முனையில வீரவாள் அபிமன்னன் ஆயுதம் கேட்கிறானே இதை கொடுக்கவில்லை என்றால் பேர் போய்விடுமே கொடுத்தாலும் துரியோதனன் என்ன நினைப்பாரோ அப்படி என்று துரியோதனுக்கு பரிந்து ஆயுதத்தை கொன்ற மாலை அருகே ஏவினேன் அவன் தாவி எடுத்தான் கரத்தை வெட்டினான் கரவொருவன் கால் ஒருவன் சிறுவரமாக விடுத்து சிரமருந்து கீழே சாய்ந்தார் வீரவாள் அபிமன்னன் தரரச வேறு சகுனி என்னோ சல்லியன் மகன் முதலாய் எத்தனை பேர் பட்டாரும் அது பெரிய என்றோ இந்த பாரரசையாட அந்த பார்த்திவ மகனொருவன் பட்டாராயில் இனி யாரரசுக்குரியவரோ என்று அங்கழிதான் அங்கோ
யுத்தத்திலே முதல் நாள் துவக்கி 12 நாள் வரையும் எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமா, மண்ணை ஆண்டவர் மண்ணிலும் கோடி, ஆழ்வோர் எத்தனையோ கோடி. ஆனால் வீரவாள் அவி மன்னன் போர் புரிந்து சிரமருந்து கீழே சாயும் சமயத்திலே அச்சுனா அபயம் என்று சத்தம் வந்தது. அந்த சத்தம் என் காதிலே கேட்டவுடனே என் உடலானது தட தட தடவென்று நடுங்கியது. என் கால் சோர்ந்து என் கரஞ்சோர்ந்து என் முகம் சோர்ந்து என் கண்ணீரே தார தாரையாக நீர் வடிந்தது. ஏனென்றால் ஒரு திறமை உள்ள பிள்ளை மடிந்து விட்டாரே என்று தாரரசன் தாரரசன் துரியோதன மகன் லக்ஷ்மணகுமார் முதல் 60 அன்னைக்கு செத்துது. 60 அதுக்கு யாருக்குமே கவலைப்படலை. ஆமா, என்ன பண்ணி 10 குட்டி போடும். ஆமா ஆமா, ஸ்பீக்கர்ல போகும். யானை 1 குட்டி போடும், ஆலயத்துக்கு போகும். அந்த யானை குட்டி போல இருந்தவர் அல்லவா வீரவாள் அபிமன்னன். அந்த பிள்ளை இறந்து விட்டாரே. ஆமா, அப்படி என்று தாரரசன் மகன் துர்ச்சோதன மகன் துர்ச்சோதனோடு புள்ளிய செத்து. வேறு சகுனி என்னும் சல்லியன் மகன் முதலா எத்தனை பேர் பட்டாலும் அது பெரிதென்றோ. தாரணம் ஆரம்பிக்கும் போது ஆமா இவர் ராஜாக்கள் செய்ய பெற்றான். ஏற்கனவே அரவான பறி கொடுத்துட்டாங்க. ஆமா, அதனால இளவரசு பட்டம் அபிமன்னனுக்கு நியமிச்சாங்களாம். ஆமா, துரியோதனம் செஞ்சுட்டா இளவரசு பட்டம் லக்ஷ்மணகுமாரனுக்கு நியமிச்சாங்க. அப்பேற்பட்ட எதிர்காலத்திலே பட்டம் வாங்க இருந்த பிள்ளை இப்படுகளத்திலே சாய்ந்து விட்டாரே என்று அப்படி என்று இந்த பாரரசை ஆளர்ந்த பார்த்திவன் மகன் ஒருவன் பட்டானாயில் யார் அரசுக்குரியவனோ என்று அங்கழுதார். அங்கோ 36வது தலைமுறையிலே ஆளர்ந்த அபிமன்னன் படுகளத்திலே சாய்ந்து விட்டானே என்று அப்படி என்று என் கரம் சோர்ந்து என் கால் சோர்ந்து என் முகம் சோர்ந்து என் கண்ணீரே தாரதாரியாக சொல்லுவாங்களே. தன் நாடாட்டாலும் தன் சரிதம் ஆடும் என்று சொல்வார்களே. அந்த சரிதமானது எனக்கு தடதடவென்று நடுக்கியது. இந்த பிள்ளை இறந்து விட்டானே என்று நான் மனந்தோர்ந்து நிற்கும் காலத்திலே ஓடி வந்தான் அச்சுடன். என் பிள்ளையை கொண்டவன் யாரடா என்று கேட்க சிந்துபதி மைந்தன் செய்தரசனால் சிரமரிக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்டான். உடனே சிந்துபதி மைந்தனே செய்தரசனே என் பிள்ளையை கொண்டு விட்டாயடா. ஆமா, நாளை நடப்பது 16. அந்த 16ஆம் யுத்த காலத்திலே கிழக்கு உரிமையான சூரியன் மேற்க குடைவார் நடுவிற்குள்ளே உன் சிரசை அரிக்கொள் என்றால் என் பேர் அற்றன் அல்ல என்று சபதம் கூறி போனான். இந்த செய்தி தருமனுக்கு தெரிந்தது. ஆமா, அடடா அந்த 105 பேருக்கும் ஒரே பிள்ளை அல்லவா, ஒரே தங்கை அல்லவா தொட்டடை. அதை செய்தரசன் கொடுத்திருக்கமே. நாளை செய்தரசு சிரசை அர்ஜுனன் அறுத்து விட்டா இவன் விதவியாகி விடுவாளே. அப்படி என்று தருமன் நியமமாக கடவுளை அழைத்து சத்தியத்தூர் அனுப்பினான் துரியனிடத்திலே. கண்ணே கடவுளையா துரியனிடத்தில் சென்று நாளை 14 செய்தரசுடைய சிரசை அறுப்பேன் என்று சபதம் கூறியிருக்கிறார் அர்ஜுனன். அதனாலே நாளை ஒரு பொழுது கபடபந்தனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சத்தியத்தை சொல்லிவாடா அப்படின்னு கடோரகைன்னு அனுப்புறான். ஆமா, கடோரகைன் சொன்னான், பெரியப்பா துரியோதனா நாளை ஒரு நாள் மாமனுக்கு கபடபந்தனம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி திரும்பினான். துரியோதனன் பார்த்தான், அடடா வீரவாள் அபிமன்னன் செய்த யுத்தத்தை விட பெரிய யுத்தம் செய்வான் கடோரகைன், இவனை வளைச்சு கொள்ளுங்கடான். அவன் துரியோதனன் படம் அவனை வளைச்சது பார்த்தான் கடோரகைன். என்னடா இது சத்தியத்தூர் சொல்ல வந்தமே, நம்மள மறிச்சு வழி தாண்டி கிடைக்கிறாங்களே அப்படி எனக்கு கோபம் வந்து மேலே பாய்ந்தான். மலையை மாசிலே மறையக்கூடிய அல்லவா, நாகையிலே சிறந்தது அல்லவா கடோரகைன். உண்மை மேற்கில் மலையை பெற்று வந்தான். துரியோதனன் மலையில போட்டான். எவுத்த போறானோ அவுத்த தகடே அப்பளம் மாதிரி போறாங்க.
அப்படி என் காலை பிடித்தான். ஆமா. காலை பிடித்தவனுக்கும் பாறை கொடுத்தவனுக்கும் பயணிக்க கூடாது அப்படின்னு நான் என்ன செய்தேன்? ஆனா அந்த கடோர்காரனை கொல்ல வேண்டுமே. அப்படி என்று என் கையில் இருக்கக்கூடியான வேலை எடுத்து தூபிதம் காட்டி கடோர்காய மார்பினரா இருப்பான். ஆமா, இது கண்ணே கடோர்காயன்னு அழைத்து சென்றது. அவன் பார்த்தான், நம்ம அம்மா கமலக்கண்ணி தான் கூட வராங்க, அம்மா தான் வராங்க அப்படின்னு கையிரண்டு கீழே உதறி அம்மா என்று தாவினான். இந்த வேலாயுதம் மார்பில பாய்ந்தது. அந்த வல்லவர் கடோர்காயனை மலைக்கிருக்கிறான். அவன் பிறந்து விழுந்த போது மலை படியிருந்து வெடித்ததான். கல்லு என்று சொல்லக்கூடிய பாறையானது படியிருந்து வெடித்தது. கல்லை பிளந்த கடோர்காயன் பேரு அவனுக்கு. அப்பேற்பட்ட கடோர்காயனை நான் மடித்தேன். எதால் அந்த வேளாண் இது யார் கொடுத்தது தெரியுமா? தெரியும். யார் கொடுத்தது? யாராவது கூத்தாடி வச்சிருப்பாட்டா? கூத்தாடி வச்சிருக்க தெய்வேந்திரன் என்னிடத்துல தானம் கேட்டான். கையை நீட்டி அவனுக்கு மேல் எனக்கு அவனிடத்து கவச குடத்தை கொடுத்தேன். அந்த ஆள் கொடுத்துட்டு போனதுடா பரிசு எனக்கு. அந்த கடோர் கயிறு மடிந்த உடனே அங்கிருந்தவர் எல்லாம் என்னை எப்படி வாழ்த்தினா தெரியும் சொல்லு.